அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 283. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் டிசம்பர், தேதி 11. இன்றைய நாள் வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் கோயம்புத்தூர் ஊரில், இந்தியாவில் கோயம்புத்தூர் ஊரில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 5 மணி. சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் 2 காண்டங்கள் பார்த்து, சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் பார்த்து விட்டு இப்பொழுது பாலகாண்டத்திற்குள் நுழைகிறோம். அதற்கு முன் கடந்த 3 வகுப்புகளாக பாயிரம், காப்பு செய்யுள், கம்பன் குறித்த தனியன்கள், இவற்றை 3 வகுப்புகளாக பார்த்தோம். இன்று ஆற்றுப்படலத்தில் நுழையப் போகிறோம். யுத்தகாண்டம் முடிந்தவுடன் ஆற்றுப்படலம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். யுத்தகாண்டத்தின் இறுதி கட்டத்தில் அப்புறம்தான் பாயிரம், காப்பு செய்யுள், தனியன் என்று பல இருக்கின்றன. அவற்றையும் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் வகுப்பு சிறக்கும். வகுப்பில் வருபவர்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் என்பதாக அதையும் பார்த்தோம். இப்பொழுது கம்பராமாயணத்தில் முதல் படலம் முதல் காண்டம் பாலகாண்டம், முதல் படலம் ஆற்றுப்படலம். இதற்குள் நுழைய தயாராக இருக்கிறோம். இப்பொழுதும் இடையே ஒரு பாடல் சொல்ல வேண்டும் எனக்கு தோன்றுகிறது. இந்த பாடல் தண்டி அலங்காரத்தில் இருந்து ஒரு காப்பியத்தின் இலக்கணம், ஒரு காப்பியம் என்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்று தண்டி அலங்காரம் சுட்டுகிறது. எனக்கு இதில் ஓரிரு கிரைட்டீரியா, ஓரொரு தன்மைகள், தகுதிகள் காப்பியத்திற்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு தன்னிகர் இல்லா தலைவன், அது கண்டிப்பாக ஒரு காப்பியத்திற்கு தேவை. எனவே காப்பிய நாயகனை விட வேறு எந்த பாத்திரமும் உயர்ந்ததாக இருந்துவிட முடியாது. தன்னேர் இல்லா தலைவன் என்பது காப்பியத்திற்கு ஒரு அடிப்படை தகுதி என்று வரையறுத்து இருக்கிறார்கள். இந்த முழு பாடலை படிக்கும் பொழுதுதான் கம்பராமாயணம் இந்த தண்டி அலங்காரம் விதித்த நெறிமுறைகள், வரைமுறைகள், நிபந்தனைகள் இவற்றோடு எவ்வளவு அற்புதமாக பொருந்துகின்றது என்பது என்னை மிகவும் வியப்பிற்கு உள்ளாக்கியது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் காப்பியத்திற்கான இலக்கணம் என்ன என்பதை. இது மட்டுமல்ல, கம்பராமாயணத்தில் தேவையில்லாத சில படலங்களை கம்பன் ஏன் வைத்திருக்கிறான் என்று கூட நான் எண்ணியது உண்டு. அது என்னுடைய அறியாமை. பூக்கொய் படலம், களியாட்டு படலம், உண்டாட்டு படலம் என்று ஏகப்பட்ட படலங்கள் பாலகாண்டத்தில் தான் வருகின்றன. அவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று காப்பியத்திற்கு அடிப்படை தகுதியாக சொல்லும் பொழுது அவற்றையும் சுட்டி தண்டி அலங்காரம் சொல்லி இருப்பதால் கம்பன் அந்த வரைமுறை, அந்த நெறிமுறையை மீறாமல் தன்னுடைய காப்பியத்தை வடித்து தந்திருக்கிறான் என்பது என்னுடைய கணிப்பு. காப்பியத்திற்குண்டான தகுதிகள் என்று தண்டி அலங்காரம் சொல்வதை ஒரு பார்வை பார்த்து விடலாம். முதல் பாடல் கார்த்திக். பெரும் காப்பிய நிலை பேசும் காலை, பெரும் காப்பிய நிலை பேசும் காலை, வாழ்த்து வணக்கம்
வருபொருள் இவற்றின் ஒன்று. இவை எல்லாமே கம்பராமாயணத்தில் இருக்கிறது. கடவுள் வாழ்த்து, பாயிரம் எல்லாம். வாழ்த்து, வணக்கம், வருபொருள் இவற்றின் ஒன்று ஏற்புடைத்தாகி முன்வர இயன்று நாற்பொருள் பயக்கும் நடை தெரித்து ஆகி. நாற்பொருள் பயக்கும் நடை நெறித்து ஆகி. நாற்பொருள் என்பது அறம்பொருள், இன்பம், வீடு. நாற்பொருள் பயக்கும் நடை நெறித்து ஆகி தன்னிகர் இல்லா தலைவனை உடைத்தாய். மலை, நாடு, கடல், வளநகர். இதனால் தான் கம்பராமாயணத்தில் ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. மலை, நாடு, வளநகர், பருவம். மலை, ஏராளமான படலங்கள் மலையை ஒட்டி. மகேந்திர மலை படலம் என்று ஒன்று இருக்கிறது. சைந்திரசலை படலம், சைந்திரசல படலம் ஒன்று இருக்கிறது. திருகூட மலைப்படலம் என்று மலையை குறித்து ஏராளமான படலங்கள். மலை, கடல், நாடு, வளநகர், பருவம், இருசுடர் தோற்றம். அடேப்பா, கம்பன் பல இடங்களில் கதிரவனுடைய உதயம், கதிரவனுடைய அஸ்தமனம், அதே மாதிரி திங்களுடைய உதயம், திங்களுடைய அஸ்தமனம், இருசுடர் தோற்றம், கம்பன் காட்டும் கதிரவன் என்று ஒரு 300 பக்கத்திற்கு என்னுடைய தமக்கையார் கம்பனில் எங்கெங்கெல்லாம் சூரிய உதயம் நிகழ்கிறது, எங்கெங்கெல்லாம் சூரிய அஸ்தமனம் நிகழ்கிறது என்று அவை ஒவ்வொன்றையும் எவ்வாறு தற்குறிப்பேற்று அணியாக கம்பன் சுட்டி இருக்கிறான் என்பதை விளக்கும் அந்த நூல். இருசுடர் தோற்றம் என்று இணையென புனைந்து நன்மணம் புணர்தல். ராமன் சீதை கல்யாணம் வருகிறது. நண்பனம் புணர்தல், பொன்முடி கவித்தல், மகுடாபிஷேகம், பட்டாபிஷேகம் வீரனுக்கு நடைபெறுகிறது, ராமனுக்கு நடைபெறுகிறது, சுக்ரீவனுக்கு நடைபெறுகிறது. பொன்முடி கவித்தல், பூம்பொழில் நுகர்தல், புனல் விளையாடல், தேம்பிழி மதுக்களி. இவைதான் உண்டாட்டு படலம், பூக்கை படலம், களியாட்டு படலம் என்பதெல்லாம். பூம்பொழில் நுகர்தல், புனல் விளையாடல், தேம்பிழி மதுக்களி, சிறுவரை பெறுதல். தயரதன் 4 புதன்களை பெறுகிறான். புலவியிற் புலத்தல், கலவியிற் கழித்தல். தயரதனுக்கும் கைகேயிக்கும் புலவியில் புலத்தல், கலவியில் கழித்தல் என்று இன்னன புனைந்து நன்னடைத்து ஆகி. ஒரு முக்கியமான விஷயம், நன்னடைத்து ஆகி, நல்ல நடையில் நல்ல விஷயங்களை பற்றி சொல்லும் காப்பியமாக இன்னன புனைந்த நன்னடைத்து ஆகி. மந்திரம், மந்திரப்படலம் 2 முறை மந்திரப்படலங்கள் வருகின்றன. தூது, அனுமன் தூது செல்கிறான், அங்கதன் தூது செல்கிறான். தூது செலவு, இகல் போர், வென்றி போரில் வெற்றி பெறுதல், சந்தியின் தொடர்ந்து சருக்கம், இளம்பகம், பரிச்சேதம் என்னும் பான்மையின் விளங்கி. பரிச்சேதம் என்பது நூலுக்குள்ளே இருக்கும் சிறு சிறு அத்தியாயங்கள் அல்லது சாப்டர் அல்லது சிறு பகுதி. பரிச்சேதம் என்னும் பான்மையின் விளங்கி. இவ்வளவு இருந்தா பத்தாது, நெருங்கிய சுவையும் பாவமும் விரும்ப. புனைபவன் யாராக இருக்க வேண்டும்? கற்றோர் புனையும் பெற்றியது என்ப காப்பியம். கற்றோர் புனைவது. ரோட்ல போறவன்லாம் காப்பியம் எழுதிட முடியாது. கற்றோர் புனைவது, மேற்சொன்ன எல்லா விதமான தகுதிகளையும் பெற்று இவற்றிற்கு மேலாக நெருங்கிய சுவையும் பாவமும் விரும்ப கற்றோர் புனையும் பெற்றியது என்பது காப்பியத்திற்கு உண்டான ஒரு தகுதி என்று கண்டி அலங்காரம் வகைப்படுத்துகிறது. இதில் முழுக்க முழுக்க கம்ப்ளையன்ஸ் என்ற முறையில் கம்பன் தன்னுடைய நூலை யாத்திரிக்கிறான் என்பது என்னுடைய கருத்து. போக போக பல படலங்கள் வரும் பொழுது இதை நீங்கள் இந்த பின்புலம் உங்களுக்கு இருந்தால் அந்தந்த படலங்களை இன்னும் நன்றாக சுவைக்க முடியும், ஏன் இடம்பெறுகின்றன என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது கம்பராமாயணம் இதை எடுத்துடலாம். கார்த்திக், கம்பராமாயணத்தின் முதல் படலம் இப்பொழுதுதான் பார்த்தோம். நாடு, ஆறு, மலை இவற்றை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டும் ஒரு காப்பியமானது. எனவே காப்பியத்தின் தலைநகரம் அல்லது காப்பிய தலைவன் பிறக்கும் ஊர் அயோத்தி.
அது இருப்பது கோசல நாடு. எனவே நாட்டுப்படலம் என்று ஒரு இருக்கிறது. அந்த கோசல நாட்டின் தலைநகரம் அல்லது காப்பிய நாயகன் பிறந்த ஊர் அயோத்தி நகரப்படலம். அங்கே ஓடும் ஆறு சரையு என்று சரையு நதியின் புகழ் பாடுவதாக 20 பாடல்களை கம்பன் ஆற்றுப்படலம் என்பதில் தந்திருக்கிறான். ஒரு முக்கியமான விஷயம், போற போக்கில் சொல்லிட்டு போற விஷயம்தான். காப்பிய நாயகன் ராமன் அவன் பிறப்பது ஏறக்குறைய 4 அல்லது 5 படலங்களுக்கு பிறகுதான். எனவே ஆற்றுப்படலம், நாட்டுப்படலம், நகரப்படலம், திரு அவதார படலம் என்று அதன் பிறகுதான் ராமனுடைய பிறப்பே பின்னால் தான் வருகிறது. அதற்கு முன் இருக்கக்கூடிய 3 படலங்கள் நாடு, நகரம், ஆறு இவை பற்றி சூட்டுவது. முதல் படலம் ஆற்றுப்படலம். ஆற்றுப்படலத்தின் முதல் பாடலை பார்க்கும் பொழுது ஆற்றுப்படலத்தின் முதல் பாடல் சொல்லுவது, இந்த நாட்டின் மக்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று முதலில் அதை சுட்டி அந்த நாட்டில் ஓடக்கூடிய சரையு நதியின் அழகை பற்றி கூறப் போகிறேன் என்று நாட்டு மக்கள் அடிப்படையில் நல்லவர்கள் என்பதை கம்பன் முதலில் பதிவு செய்கிறான். ஏனென்றால் அரசன் எவ்வழி அவ்வழி மக்கள் என்று அரசன் நன்னடத்தை உடையவனாக, அரசன் நல்லவனாக இருந்ததால் மக்களும் நல்லவராக இருந்தார்கள் என்று, மக்கள் எந்த வகையில் நல்லவர்களாக இருந்தார்கள் என்பதை முதல் பாடலில் சொல்கிறான். பாடலை பார்க்கலாம். கார்த்திக். ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசலம்பு முலையவர் கண்ணினும் பூசலம்பும் நெறியின் புறம் செல கோசலம்புனை ஆற்றணி கூறுவாம். ஆற்று அணி கூறுவாம், இதுதான் கடைசி வார்த்தை. அணி என்பது அழகு. கொஞ்சம் விரிச்சு பார்த்தால் அதனுடைய தன்மை, அதனுடைய செவ்வி, அதனுடைய பெருமை, அதனுடைய புகழ் என்று கொள்ளலாம். ஆற்று அணி கூறுவாம், அந்த ஆற்றின் பெயர் இங்கே வரவில்லை. ஆனால் அந்த ஆறு எந்த நாட்டில் ஓடுகிறது என்பது சொல்லப்படுகிறது. கோசலம். கோசலம் என்ற நாடு தனக்கு அணிகலனாக, தன்னுடைய நகையாக, தன்னுடைய பெருமையை சொல்லிக் கொள்ளும் அளவு வெளிக்காட்டும் முகமாக அணிந்து கொள்வது சரகு என்னும் ஆறு. கோசலம் புனை ஆறு, கோசலம் புனைந்து கொள்ள, கோசல நாடு தனக்கு மிகச் சிறந்த ஒரு அணிகலனாக புனைந்து கொண்ட, அணிந்து கொண்டுள்ள ஆறு சரையு. கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம். கோசலம் புனை ஆறு, கோசலம் என்பது நாடு. அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்றால், நெறியின் புறம் செலா கோசலம், 3வது அடியின் கீழே மேல போனா, நெறியின் புறம் செலா. நெறி என்பது மரபு, ஒழுக்கம், விதி, நீதி, நியாயம், தர்மம், நியமம் எல்லாம். நெறியின் புறம் செலா கோசலம். அந்த நாட்டு மக்கள் அனைவருமே நெறியில் இன்று புறம் செல்லாதவர்கள், நெறியில் வழுவாதவர்கள், நெறியை மட்டுமே மதித்து நடப்பவர்கள் என்று. எந்த நெறியில் புறம் செல்லாதவர்கள் என்றால், ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும். ஆசலம் என்ற ஒரு அந்த சொல்லுக்கே குற்றம், துன்பம் என்று அகராதி ஒரு பொருள் தெரிகிறது. அல்லது ஆசு அலம்புரி, ஆசு என்றால் குற்றம். ஆசில் பரதாரம் அவயம் சிறையடைப்போம் என்பான் கம்பன், கும்பகர்ணன் சொல்லுவதாக. ஆசு இல் பரதாரம், குற்றமில்லாத மற்றவருடைய மனைவிமார்கள், ஆசில் பரதாரம். ஆசு என்பது குற்றம். அந்த ஆசு, அந்த குற்றத்தை ஓட்டுபவர், விரட்டுபவர் ஆசு இரியர், அவர்தான் ஆசிரியர். குற்றத்தை ஓட்டுபவர், குற்றத்தை களைபவர், ஆசி இரிபவர் ஆசிரியர். ஆக ஆசி என்றால் குற்றம். ஆசு அலம்புரி ஐம்பொறி வாளியும், 5 அம்புகள், மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 அம்புகள். இந்த 5 அம்புகளும் எவ்வளவுதான் நம்மை நிர்பந்தித்தாலும், தவறான வழிக்கு செல்வதற்காக அந்த பாதையை காட்டினாலும், புறம் செலா கோசலம். ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் அவை காட்டும் தீநெறியில்
நல்ல நெறியில் புறம் செல்லாத கோசலம் என்று ஆசலம்புரி அம்பொரு ஐம்பொரு வாழி என்று மெய்வாய் கண்மூக்கு செவி இவற்றையெல்லாம் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள், அவை காட்டும் நெறியிலிருந்து மீறாதவர்கள், புறம் செல்லாதவர்கள். ஆசலம்புரி ஐம்பொரு வாழியும் காசலம்பு முலையவர் கண்ணெனும் பூசல் அம்பும். மகளிருடைய பார்வை, காசு என்பது கழுத்தில் அணியக்கூடிய ஒரு நகை, அனைவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து என்று திருப்பாவையில் உண்டான ஒரு பாடல். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசிய பேரறவும் கேட்டிலையோ பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்பும் கைபெயர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ என்று ஆண்டாள் எழுப்புகிறாள். காசு என்பது கழுத்தில் அணியக்கூடிய ஒரு நகை. பிறப்பு என்பதும் அதுதான். காசு பிறப்பு, ஆமைத்தாலி, அச்சுத்தாலி என்கிறார்கள். காசு அலம்பு, அது அசைந்து கொண்டிருக்கிற மார்பகத்தை உடைய அந்த பெண்களுடைய கண் என்னும் அம்பு, ஐம்பொறி என்ற அம்பும், மாதராரால் இழுக்கப்படக்கூடிய அந்த அவர்களுடைய கண் என்ன அம்பும், இவையெல்லாம் எவ்வளவுதான் இழுத்தாலும் நெறியின் புறம் செலா கோசலன் என்று கோசல நாட்டு மக்கள் குறிப்பாக ஆடவர்களை சுட்டுவதாக முதல் பாடல் அமைகிறது. ஆசலம்புரி ஐம்பொரி வாழியும் காசலம்பு முலையவர் கண்ணெனும் பூசல் அம்பு. பூசல் என்பது போர், போர் செய்து ஆடவர்களை வீழ்த்த மகளிர் வீழ்த்தும் அம்பு என்று கொள்ளலாம். பூசல் அம்பும் அவற்றையெல்லாம் நெறியில் வைத்து நெறியின் புறம்சலா கோசலம் என்ற நாடு புனைகின்ற ஆறு சரையு என்பது. ஆசலம்புரி ஐம்பொரி வாழியும் காசலம்பு முலையவர் கண்ணெனும் பூசலம்பும் நெறியின் புறம்சலா கோசலம்புனை ஆற்றணி கூறுவாம் என்று அந்த நாட்டினுடைய அணியாக விளங்கக்கூடிய சரையுவின் பெருமை இவற்றை சொல்லப் போகிறேன் என்று கம்பன் ஒரு ஒரு பிரகடனம் பண்ணிவிட்டு அடுத்த பாடலுக்கு போகிறான். அடுத்த பாடல், நீரணிந்த கடவுள் நிறத்தவான் ஆரணிந்து சென்றார்கள் இமைந்தகில் சேரணிந்த முளைத்திரு மங்கைதன் வீரணிந்தவன் மேனியின் மீண்டதே. வான், முதல் வரியின் கடைசி வார்த்தை. வான் என்பது வானம். இங்கே வானத்தில் உள்ள மேகங்கள். அந்த மேகங்கள் வெள்ளை நிறமாக இருக்கின்றன. எப்பேற்பட்ட வெள்ளை நிறம் என்றால், நீர் அணிந்த கடவுள் நிறத்த, காடுடைய சுடலை பொடி பூசி என்று சொல்கிறார்களே, சுடலை பொடி பூசி நல்ல வெண்மையான சாம்பல் அல்லது விபூதி, சுடுகாட்டு பொடி, அதை மேனி முழுதும் தரித்தவன் சிவபெருமான். நீர் அணிந்த கடவுள், அவனுடைய நிறத்தை உடைய வான். நீரணிந்த கடவுள் நிறத்த வான், அப்பேற்பட்ட நிறத்தை உடைய வானம் என்பது ஆறு அணிந்து சென்று ஆர் களி மேய்ந்து. ஆர் என்றால் ஒலிக்கக்கூடிய, களி என்பது கடல். ஆர்களி மேய்ந்து செல்கின்ற வழியெல்லாம் நன்றாக அழகு செய்து. மேகம் வானத்திலிருந்து கீழே இறங்கி கடலை நோக்கி வருகிறது. நீரணிந்த கடவுள் நிறத்த வான், வான் என்பது மேகம். நீரணிந்த கடவுள் நிறத்த வான் ஆர் அணிந்து சென்று ஆர்களி மேய்ந்து, செல்லுகின்ற ஆறெல்லாம் அழகுபடுத்தி ஆறு அணிந்து சென்று ஆர் களி மேய்ந்து ஒலிக்கின்ற கடலில் சென்று சேர்ந்து மேய்ந்து, அதன் பிறகு வெள்ளை நிறமாக வந்த அந்த மேகம் கடலில் நீரை மொண்டு மேலே எழும்பி மழையை பெய்ய போகிறது. மேலே எழும்பும் பொழுது அது கரிய நிறமுடைய மேகமாக செல்கிறது. சிவபெருமான் நிறத்தில் வானத்தில் இருந்து இறங்கி வந்த மேகம் திருமாலின் நிறமாகிய கருமை நிறம் கொண்டு
பூமியிலிருந்து மீண்டும் விண்ணுக்கு செல்கிறது. அதனால் சரையு ஏராளமான வெள்ளத்தை பெறுகிறது என்பது சொல்லப்படாத விஷயம். சரையு இதனால் ஏராளமான வெள்ளத்தை பெறுகிறது என்பது சொல்லப்படவில்லை. நீரணிந்த கடவுள் நிறத்தவான் ஆரணிந்து சென்று ஆறுகளி மேய்ந்து திருமங்கைதன் வீரணிந்தவன் மேனியின் மீண்டதே. மேனி என்பது உடல். கடவுள் நிறத்த நீரணிந்த கடவுள் நிறத்த வெள்ளை நிறமான மேகம் வீரணிந்தவன் மேனியின் மீண்டதே. திருமங்கைதன் வீறு. வீறு என்பது பெருமை, ஒரு வெற்றி. திருமகளை தன்னுடைய மேனியிலேயே அணிந்து கொண்ட அகலகில்லேன் இறையும் திருமார்பா என்று சொல்கிறார்களே, அந்த மாதிரி மகாவிஷ்ணுவின் மேனியிலேயே இடம் பெற்றவள் அந்த மகாலட்சுமியை மிகுந்த பெருமுடையன் தன் உடலில் கொண்டவன் மேனி. அவனுடைய மேனி போல அது கரும நிற மேனி. அது மீண்டதே. வான் மீண்டதே, மேகங்கள் மீண்டது. இந்த திருமங்கை எவ்வாறு என்றால் அகில் சேரணிந்த முலை திருமங்கை. அகில் என்பது சந்தனம். சந்தனம் அகில். அது போன்ற வாசனை உடைய, அதனால் குழம்பு செய்து அந்த குழம்பை தன்னுடைய மார்பில் பூசிக்கொண்டிருப்பவள் மகாலட்சுமி. அகில் சேரு. சேரு என்பது குழம்பு. அகில் சேரு அணிந்த மார்பகம் உடைய மகாலட்சுமியை மிக பெருமையுடன் அணிந்து கொண்டவன், வீறு அணிந்தவன். அவனுடைய மேனியைப் போல இந்த மேகங்கள் எல்லாம் விண்ணிலிருந்து வெள்ளை நிறமாக பூமிக்கு வந்து, சிவபெருமான் நிறமாக பூமிக்கு வந்து, திருமாலின் நிறமாக பூமியில் இருந்து மீண்டும் விண்ணுக்கு செல்கின்றன. இதனால் மழை பெய்கிறது. இதனால் சரையுவில் வெள்ளம் பெருக்கு கிடைக்கிறது என்பது சொல்லப்படாத செய்தி. இந்த மேகம் விண்ணிலிருந்து பூமிக்கு வந்து கடல் நீரை மொண்டு திரும்பும் மேலே சென்று மழையாக பெய்வது பல இலக்கியங்களில் சூட்டப்பட்ட ஒரு செய்திதான். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். முழு பாடலையும் சொல்ல போவதில்லை. பாடலை திரையில் பார்க்கலாம். ஆழிமழை கண்ணா, ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு. ஆழி என்பது கடல். ஆழியுள் புக்கு முகுந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து கருத்து கரி நிறைமாக மேயமாச் சென்று பாழியந்தவளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று மழையை நோக்கி ஆண்டாள் வேண்டுகிறாள். இதே கருத்து திருப்பவையில் இருப்பவை திருவம்பாவையிலும் கட்டாயம் இருக்கும். அந்த பாடலையும் பார்த்து விடலாம். இதே கருத்து கடலை சுருக்கி மேலே எழுந்து, முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன, முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆள் உடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் என்று முன்னிக்கடலை சுருக்கி எழுந்து என்று மேகங்கள் கடலுக்கு வந்து மீண்டும் மேலே செல்கின்றன என்பது திருப்பாவை திருவம்பாவை இரண்டிலும் சொல்லப்படுகிறது. இந்த மழைதான் சரையு வெள்ளத்திற்கு அடிப்படை. அடுத்த பாடல் ஒரு நிமிஷம் எடுத்துடலாம். கம்பனை கவி சக்கரவர்த்தி என்று கொண்டாடுகிறோம். கதை என்பது இந்த மூன்று படலங்களிலும், நாட்டுப்படலம், நகரப்படலம், ஆற்றுப்படலம், ஒரு இம்மி கூட நகழ்வது இல்லை. ஆனால் சரையுவின் தன்மை கூறுகிறேன் என்று ஒரு 20 பாடல்கள், நாட்டுப்படலம் ஒரு 70 பாடல்கள் என்று நினைக்கிறேன் என்று தன்னுடைய கற்பனை, தன்னுடைய கவித்திறன் இவற்றையெல்லாம் ஒப்பின்றி காட்டும் பாடல்களாக கம்பன் இவற்றை வடித்திருக்கிறான். கதை ஒண்ணுமே கிடையாது. சரையுவின் தன்மை, சரையுவின் வெள்ளப்பெருக்கு, இதை பற்றி 20 பாடல்கள். என்னெல்லாம் நீங்கள் கற்பனை செய்ய முடியுமோ அதையெல்லாம் கற்பனை செய்திருக்கிறான். உதாரணத்திற்கு சிவபெருமான் நிறத்தில் வானில் இருந்து வந்த மேகங்கள் திருமாலின் நிறத்தில் மீண்டு போகின்றன என்பது ஒரு கற்பனை. அடுத்த கற்பனை, இந்த மேகங்கள் எல்லாம் மேருமலையை சென்று அடைந்து அங்கே மழையை பொழிகின்றன.
மேருமலை மீது ஏராளமான மழை பொழிகிறது, அதனால் சரையுவில் வெள்ளம் வருகிறது. மேருவின் மீது ஏராளமான மழை ஏன் பொய்கிறது என்றால், மேருமலை ரொம்ப வெப்பமாயிடுத்து, அதை குளிர்விப்பது நம்முடைய கடமை என்று நீரை தெளித்து அதனை குளிர்விப்போம் என்று மேகங்கள் மேருமலை மீது மழையை பொழிகின்றன என்பது கம்பனுடைய கற்பனை. சூரியனால் மேருமலை மிகுந்த வெப்பமாகிவிட்டது, அவனை குளிர்விப்பது நம்முடைய கடமை என்று இந்த கடலிலிருந்து மேகங்கள் எழுந்து சென்று மழையை பொழிந்தன, மேருவை குளிர்விப்பதற்காக என்பது இவனுடைய கற்பனை. பாடலை பார்க்கலாம். பம்பி மேகம் பறந்தது பானுவால், நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான், அம்பின் ஆற்றுதும் என்றகன் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. இம்பர், இம்பர் என்பது மண்ணுலகம். வாரி, இங்கிருந்து நீரை முகந்து கொண்டு மேகம் போய் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. எங்கே எழுந்து செல்கின்றது? அகன் குன்றின் மேல். அகன்ற பெரிய குன்று, குன்று என்பது மேருமலை. ஏன் இவ்வாறு இம்பர் வாரி எழுந்து அகன் குன்றின் மேல்? அம்பின் ஆற்றுதும், அம்பு என்பது நீர், நீரால் குளிர்விப்போம். ஆற்றுவது என்றால் சரிப்படுத்துவது, நெறிப்படுத்துவது. எதை நெறிப்படுத்துவது? வெம்மையை நன்னினான். எனவே சூடாகிவிட்டான். யார் சூடாகிவிட்டான்? இமயமலை. அவன் யார்? அவன் நம்பன் மாதுளன். மாதுளன் என்பது மாமனார். நம்பன் சிவபெருமானை அடிக்கடி சுட்டும் ஒரு சொல். தேவாரத்தில் ஏராளமான இடத்தில் இந்த சொற்களை பார்க்கலாம். தேவாரம், திருமுறை எல்லா இடத்திலும். நம்பன் மாதுளன் நம்முடைய மாமனார். சிவனுக்கு இமயமலை மாமனார். ஏனென்றால் இமயமலை பெற்றவளைத்தான், அந்த கிரிரஜாவைத்தான் இவன் மணந்து கொண்டிருக்கின்றான். இமயமலை பெற்ற இமவான் மகள். நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான். நம்பன் மாதுளன் இமயமலை, அந்த இமயமலை வெம்மையை நன்னினான். அவனுக்கு உடம்பு சூடாகி விட்டது. ஏனென்றால் மேகம் பறந்தது பானுவால். பானு என்பது சூரியன். பம்புதல் என்றால் செறிதல், மிகுதல், ஒலித்தல் என்று. சோ மேகம் பம்பி பானுவால், பானுவால் பறந்தது நம்பன் மாதுளன் உடல். இமயமலையினுடைய உடல் பானுவால் வெம்மையடைந்தது என்று அதை அம்பின் ஆற்றுதும், தண்ணீரை கொட்டி குளிப்பாட்டுவோம் அல்லது குளிர்விப்போம் என்று எண்ணி இம்பர் வாரி எழுந்தது என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல். மேகங்கள் எவ்வாறெல்லாம் மழை பொழிகிறது, சரையுவின் தன்மை என்ன என்பதை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போகிறான். முழுக்க முழுக்க கற்பனை. நான் சொல்லுவது போல கதை ஒரு இன்ச்சு கூட நகராது. புள்ளி மால்வரை பொன்னென நோக்கிவான், வெள்ளி வீழை வீழ்த்த என தாரைகள், உள்ளி உள்ளையராம் உவந்து ஈயும் அவ் வள்ளியோரின் வழங்கின மேகமே. தாரை மழை. மழை மேருமலை மீது பொழிகிறது. எவ்வாறு என்றால், வெள்ளியினால் வெள்ளி குச்சிகள் அல்லது வெள்ளி கம்பிகளை மேருமலையின் மீது நட்டது போல மழை தாரைகள் மேருமலையின் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது. புள்ளி மால் வரை. புள்ளி என்பது இலக்கு என்று பொருள் இந்த இடத்தில். அது கரெக்டா அந்த டார்கெட் சொல்றமே ஒரு புள்ளி. அதுபோல மால் வரை என்பது மலை, பெரிய மலை. அது பொன்மயமான மலை. பொன், இந்த மலையை, மேருமலையை, இமயமலையை பொன்னிறமான மலை என்று எண்ணி அதை பாதுகாப்பதற்காக வெள்ளியால் சிறை கம்பிகள் இடுவது போல வெள்ளி வீழை வீழ்த்த என தாரைகள், அந்த மழை தாரைகள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன. எவ்வாறு என்றால், வள்ளல் ஒருவன் தனக்குரிய பொருள்களை எல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து கொட்டிக்கொண்டே இருப்பானோ அதுபோல இந்த மழை வெள்ளி நிறமான கம்பிகளை, இந்த பொன்மயமான மேருவை காப்பாற்றுவதற்கு அதற்கு ஒரு வேலி போல என்று இந்த வெள்ளி கம்பிகளை தாரையாக பொழிகின்றன என்பது கம்பனுடைய கற்பனை. புள்ளி மால்வரை பொன் என நோக்கி வான். வான் என்பது மேகம்.
வெள்ளி வீழடை வீழ்த்த என தாரைகள் அந்த மேகத்திலிருந்து பொழியக்கூடிய அந்த வெள்ளி கம்பி போன்ற மழை துளி உள்ளியலாம் உவந்த ஈயும் அவ்வள்ளியோரின் உள்ளத்தில் உள்ள எல்லாம் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ உள்ளையெல்லாம் உவந்தி எல்லாவற்றையும் உள்ளையெல்லாம் தன்னிடம் இருப்ப எல்லாவற்றையும் கொட்டி எல்லாவற்றையும் பிறர்க்கு ஈகின்ற வள்ளியோர் வள்ளலை போல இந்த வான் மழை மேருமலை மீது பொழிந்தது என்பது புள்ளி மால்வரை பொன் என நோக்கி இமயமலை பொன்மலை என்பது கம்பனுடைய பதிவு. இங்கே இமயமலையை பொன்மலை என்று பல இலக்கியங்கள் சுட்டுகின்றன. பொற்கோட்டு இமயம் என்று புறநானூறு சுட்டும் இமயமலையை. அதை ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸுக்காக அந்த பாடலையும் பார்க்கலாம். பொற்கோட்டிமயம் என்பது இமயமலை. பால் புளிப்பினும் பகல் இருளினும் பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேதனரி திரியனும் திரியா சுற்றுமுடு முழுது சேன் விளங்கி நடுக்கின்றி நிலியரோர் அவத்தை அடுக்ககத்து சிறுதலை நவ்வி பெருங்கண் மாப்பிணை அந்தி அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளர்க்கிற்றுஞ்சும் பொற்கோட்டு இமயம் என்று. பொற்கோட்டு இமயம் என்பது இமயமலை பொன்னிறமாக அமைந்தது என்பதை புறநானூறு சுட்டுகிறது. அடுத்த பாடல் சரையின் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த வெள்ளத்தை பற்றி பல பாடல்கள் கம்பன் சொல்கிறான். அந்த வெள்ளத்தை ஒவ்வொரு தன்மைக்கும் வெவ்வேறு விதமான பொருள்களுக்கு ஓமையாக சொல்லி கம்பன் ஆற்றுப்படலத்து பாடல்களை தருகிறான். அதில் அடுத்த பாடல் மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனுநெறி போன தன்குடை வேந்தன் புகழென ஞானம் முன்னிய நார்மலையாளர்கள் தானம் என்ன தழைத்தது நீத்தமே. நீத்தம் என்றால் வெள்ளம். வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது, அளவில்லாமல் ஓடுகிறது. இரண்டு ஓமை சொல்கிறான் கம்பன். ஒன்று, அறநெறியை பேணும் மானத்திற்கு அஞ்சி நெறியில் நிற்கக்கூடிய மன்னனுடைய புகழ் போல இந்த வெள்ளம் பறந்து ஓடுகிறது, அழியாமல் கரை புரந்து ஓடுகிறது, நல்ல ஒரு மன்னனுடைய புகழ் போல. மற்றொன்று, நான்மறையாளர்கள் தாம் கற்ற கல்வி, தம்மிடம் இருக்கக்கூடிய அறிவு, இவற்றையெல்லாம் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கிறார்களே, அதுபோல இந்த வெள்ளம் ஓடியது. மானம் நேர்ந்து, மானம் என்பது தன்னுடைய மரியாதை. மானம் என்பதற்கு அற்புதமான ஒரு உரை சொல்கிறார் பரிமேலழகர். மானம் எஞ்ஞான்றும் தன் நிலையில் தாழாமையும், தன் நிலையில் தாழாமையும் தாழ்வூரின் வாழாமையும். என்ன ஒரு டெஃபினேஷன் பாருங்க பரிமேலழகரோட வார்த்தை. மானம் என்பது எஞ்ஞான்றும் தன் நிலையில் தாழாமையும், தெய்வத்தால் தாழ்வு வந்த ஒழி உயிர் வாழாமையும் ஆகும் என்பது மானம். மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனுநெறியில் போன தன்குடை வேந்தன், கருணை மிக்க இரக்கம் மிக்க அந்த வேந்தனுடைய, அப்பேற்பட்ட குடையை உடைய வேந்தனுடைய புகழ் என்ன தழைத்தது நீத்தமே என்று கொண்டு கூட்டிக் கொள்ளணும். அந்த புகழ் என்ன தழைத்தது நீத்தமே. அதுபோல ஞானம் முன்னிய நான்மறையாளர்கள் கை தானம் என்ன தழைத்தது நீத்தமே. நான்மறையாளர்கள், வேதியர்கள், மறை ஓதுபவர்கள், அவர்கள் கொடுப்பது தங்களுடைய அறிவு, தங்களுடைய கல்வி செல்வம், இவற்றை என்று அவை இவ்வாறு தங்குதடையில்லாமல் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்குமோ அதுபோல சரையுவின் வெள்ளம் பாய்ந்தது என்பது கம்பனுடைய கற்பனை. பாடல் எடுத்துடலாம். சரையுவின் தன்மை பற்றி பல ஒப்பீடுகள், பல ஓமைகள் சொல்லி கம்பன் நமக்கு அந்த சரையுவின் வெள்ளத்தின் தன்மையை புரிய வைக்கின்றான். அதீதமான கற்பனை என்று ஒரு சில தோன்றலாம். அடுத்து வரும் பாடலும் அப்பேற்பட்டதுதான். சரையு நதி
விலை மாதரை ஒத்தது என்பது கம்பனுடைய சுட்டு. என்ன சொல்கிறான் பார்க்கலாம், பாடலை பார்க்கலாம். தலையும் ஆகமும் தாழும் தழியதன் நிலை நிலாது இறை நின்றது போலவே மலையின் உள்ள எல்லாம் கொண்டு மண்டலால் விலையின் மாதரை ஒத்தது அவ்வெள்ளமே. தான் கொண்டு வரக்கூடிய பொருள்கள், அந்த பொருள்களுடைய தலை, ஆகம் உடம்பு, தாழ் பாதம் என்று முழுவதையும் தழுவிக்கொண்டு அந்த சரையு ஆற்றில் ஏராளமான பொருள்கள் மிதந்து வருகின்றன. ஏராளமான பொருள்களை சரையு நதி அள்ளி கொண்டு வருகிறது, தள்ளி கொண்டு வருகிறது. அவ்வாறு தான் தள்ளி கொண்டு வரும் பொருள்களுடைய முழு மேனியையும் நன்றாக தழுவி சரையு நதி இந்த பொருள்களை கடத்தி கொண்டு போகிறது. இது எவ்வாறு இருக்கிறது என்றால், தன்னிடம் வரும் காமுகர்களின் உடல் முழுவதையும் தழுவினாலும் உண்மையில் அவர் மீது பற்றில்லாதது போல, அதுபோல இந்த மலையும் இந்த தண்ணீரும் எந்த விதமான பற்றும் இல்லாமல் தன்னிடம் வந்த பொருள்களை இழுத்து கொண்டு போகிறது. இது எவ்வாறு விலை மாதர் தன்னிடம் வரும் காமுகர்களின் உடம்பு, கால், பாதம் எல்லாவற்றையும் தழுவிக் கொள்கிறார்களோ அதுபோல இந்த நதி நீரும் எல்லாவற்றையும் தழுவிக்கொண்டு இவ்வாறு பாய்வதால் விலையின் மாதரை ஒத்தது அவ்வெள்ளமே, சரையு நதியின் வெள்ளம். தலையும் ஆகமும் தாழும் தழி நிலை நிலாது இறை நின்றது போலவே, சிறிதளவு கூட உண்மையான பாசம் எதுவும் இல்லாமல் நிலை இல்லாது இறையும் நின்றது போலவே மலையின் உள்ள பொருள்களெல்லாம் கொண்டு மண்டலால் விலையின் மாதரை ஒத்தது அவ் வெள்ளமே என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல். இதே போல ஏராளமான பொருட்களை அள்ளி கொண்டு வருகிறது. ஏராளமான பொருட்களை அள்ளி கொண்டு வருபவர்கள் யார் என்றால் பல்பொருள் வியாபாரிகள், வணிகர்கள். எல்லா பொருள்களையும் கொண்டு வந்து வீதி வீதியாக வெற்றி கொண்டு போவார்கள் வணிகர்கள், வியாபாரிகள். அவர்களைப் போல இந்த சரையுமதியும் எல்லா விதமான பொருள்களையும் தன்னகத்தே கொண்டு பாய்ந்து அவற்றையெல்லாம் இழுத்து கொண்டு அவற்றையெல்லாம் அடித்து கொண்டு வருகிறது. என்னென்ன பொருள்கள் என்றால், என்னென்ன பொருள்களை எல்லாம் வியாபாரிகள் விற்பார்களோ அதே மாதிரி ஏராளமான பொருள்களை சரையு நதியும் தன்னிடம் இழுத்து கொண்டு வருகிறது. என்னெல்லாம் பொருள்கள்? மணியும் பொன்னும் மயில் தழை பீலியும் அணியும் ஆனை வெண் கோடும் அகிலும் தன் இணையில் ஆரமும் இன்ன கொண்டு ஏகலான் வணிக மாக்களை ஒத்தது அவ் வாரியே. அந்த வெள்ளம், மணி, சரையு நதியில் கிடைக்கக்கூடிய அரும் பெரும் பொக்கிஷங்கள் மணி, பொன், மயில் தழை பீலி, அணிகள், அணிகலங்கள், அணியும் ஆனை வெண்கோடு. கோடு என்பது பல இடங்களில் தந்தத்தை குறிக்கும், இங்கேயும் அப்படித்தான். ஆனையுடைய வெண்ணிறமான தந்தங்கள். அணியும் பொன்னும் மயில் தழை பீலியும் அணியும் ஆனை வெண்கோடும் அகிலும், அகில் கட்டைகள், சந்தனக்கட்டைகள் போன்றவை. தன் இணையில் ஆரமும், இணையில்லாத குளிர்ச்சி பொருந்திய மணி, முத்து போன்ற ஆரங்கள். இன்ன கொண்டு ஏகலான், இவற்றையெல்லாம் அடித்து கொண்டு சரையு நதி பாய்ந்து வருவதால் அவ்வாறி அந்த வெள்ளம் வணிக மாக்களை ஒத்தது. ஏனென்றால் இவற்றையெல்லாம் வியாபாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய வியாபாரிகளைப் போல சரையுவும் காட்சியளித்தது. சரையுவின் தன்மை அந்த வியாபாரிகளின் தன்மையை ஒத்திருந்தது என்பது கம்பனுடைய பதிவு. இதே போன்ற பல கருத்துக்களை பல பாடல்களில் அடுத்தடுத்து சொல்லிக் கொண்டு போகிறான். அடுத்த பாடல் இதே போன்ற ஒரு கற்பனை. பூ நிறைத்தும் மென் தாது பொருந்தியும் தேனளாவியும் செம்பொன் விராவியும் ஆனை மாமத ஆற்றொடு அளாவியும் வானவில்லை நிகர்த்தது அவ்வாரியே. கலர் கலர் பூ நிறைத்தும், ஏராளமான வண்ண வண்ண பூக்களை, ஏனென்றால் வானவில் 7 வண்ணம், விப்ஜியார்.
பூ நிறைத்ததும் மென் தாது பொருந்தியும், பூவினுடைய தாது மகரந்த தாதுக்கள், தேனளாவியும் செம் பொன் விராவியும் ஆற்றில் இவையெல்லாம் அடித்து செல்லப்படுகின்றன. ஆனை மதம், யானையினுடைய மத நீர், அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னுடைய கற்பனை, கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கோடு இருக்கலாம். அதனால் தண்ணீரில் எண்ணெய் கலந்தால் ஒரு 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 கலர் டிஃபரன்ஸ் வரும். நானே பல சமயங்களில் வானவில்லின் வர்ணஜாலத்தை எண்ணெயும் தண்ணீரும் கலந்த தண்ணீரில் பார்த்திருக்கிறேன். ஆனை மத ஆற்றொடு அளாவியும் வானவில்லை நிகர்த்தது அவ்வாரியே என்று இந்த வண்ணக்கலவை, அவற்றின் தன்மை, மதநீர், யானையினுடைய மதநீர், அதுவே வெள்ளப்பெருக்கு என்று இவற்றையெல்லாம் இழுத்து வருவதால் சரையு நதியின் வெள்ளம் வானவில்லை நிகர்த்தி இருந்தது. பூ நிறைத்தும் மென்தாது பொருந்தியும் தேனளாவியும் செம்பொன் விராவியும் ஆனை மாமத ஆற்றொடு அளாவியும் வானவில்லை நிகர்த்தது அவ் வாரியே. அடுத்த பாடல். மலை எடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருட்கள் யாவையும் ஏந்தலான் அலைகடல் தலை என்று அணை வேண்டிய நிலையுடை கவி நீத்தம் அந்நீத்தமே. அந்நீத்தம் கடைசி வார்த்தை. அந்நீத்தம் அந்த சரையு வெள்ள, இந்த சரையு நதியின் வெள்ளம். நீத்தம் என்பது வெள்ளம். அந்த சரையு நதியின் வெள்ளம் குரங்குகளின் வெள்ளம் போல காட்சியளித்தது. நிலையுடை கவி நீத்தம், கவி என்பது குரங்குகள், கவி நீத்தம் என்பது குரங்கு படையின் வெள்ளம். அளவிறந்த எண்ணிக்கை, பெரிய வெள்ளம், சேனை வெள்ளம் என்று சொல்கிறோமே, அதுபோல குரங்கு படையின் வெள்ளம். அதுபோல இருந்தது சரையு நதியின் வெள்ளம். அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா ஒற்றுமை வேணுமா இல்லையா? சரையு நதி ஏராளமான பொருட்களை இழுத்து கொண்டு வருகிறது. மரங்கள், இலைகள், இவற்றையெல்லாம் இதர பொருள்களையும், யாவையும் ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க அம்மா, இவற்றையும் ஏந்தி கொண்டு வருவதால் இந்த மலை, இந்த மரங்கள் இவை தன்னிச்சையாக ஆறு வரும் பொழுது ஏராளமான பொருள்களை அடித்து கொண்டு வருகிறது. அவற்றில் மரங்கள் இருக்கின்றன, சிறு சிறு மலைகள் இருக்கின்றன, இலைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஆறு வருகிறது. இதை பார்த்த கம்பனுக்கு இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த ஆறு வருவது எவ்வாறு இருக்கிறது என்றால், இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு குரங்கு வெள்ளம் வந்தது எதற்காக? அணை வேண்டி. அணை வேண்டி. அலைகடல் தலை, மூன்றாவது வடி. அலைகடல் தலை அன்று அணை வேண்டி, சேது பந்தனத்திற்காக, சேதுவை கட்டுவதற்காக மரங்கள், மலைகள், இலைகள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்ட ஒரு வெள்ளம். அது வானர வெள்ளம். மலைகள், இலைகள், மரங்கள் இவற்றையெல்லாம் பறித்து, மாடு என்றால் பக்கம், பக்கத்தில் உள்ள இலை முதல் பொருட்கள் யாவையும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாவற்றையும் ஏந்தலாம், ஏந்தி கொண்டு வருவதால் இந்த ஆறு இவற்றையெல்லாம் ஏந்தி கொண்டு வருவது கம்பனுக்கு கற்பனையில் தோன்றுகிறது. காப்பியத்தின் பிற்பகுதியில் சேது பந்தனம் நடைபெறும் பொழுது ஒரு வெள்ளம், அது குரங்கு வெள்ளம், இதே போன்ற பொருள்களை குரங்கு வெள்ளம் ஏந்தி கொண்டு வந்தது போல இன்று சரையு வெள்ளம் இவற்றை ஏந்தி கொண்டு வருகிறது என்று கம்பன் கற்பனை செய்கிறான். இதை நீங்க பார்த்திருக்கலாம். பின் வருபவை உரைப்பது என்பது காப்பியத்திற்குண்டான ஒரு தகுதியாகவே தண்டி அலங்காரத்தில் சுட்டப்பட்டுள்ளது. வருபொருள் ஒன்று உரைத்து என்று, வருபொருள் உரைத்து, பின்வருபவற்றை முன்கூட்டியே ஒரு கட்டியம் கூறுவது போல, மலை எடுத்து மரங்கள் பறித்து மாடு இலை முதல் பொருட்கள் யாவையும் ஏந்தலால் அலைகடல் தலை அன்று அணை வேண்டிய நிலையுடை கவி நீத்தம் அன் சரையு நீத்தமே என்பது பொருள். அடுத்த பாடல். கம்பன் பார்க்கிறான், ஏராளமான பொருள்கள் அதில் வருகிறது. அதில் ஈக்கள் மொய்த்த தேக்கு மரங்கள் அல்லது
அவை எரிந்து வருகிறது, அவற்றை இழுத்து கொண்டு வருகிறது. இதை பார்க்கும் பொழுது கம்பனுக்கு சரையு நதி இழுத்து கொண்டு வரும் பொருள் கட்குடியர்களை இழுத்து கொண்டு வருவது போல. கள் குடித்தவர்கள், அவர்கள் மீதும் ஈக்கள் ஏராளமாக மொய்க்கும், நிலை மறந்து கிடப்பார்கள் என்று ஈக்கள் வண்டடும் மொய்ப்ப வரம்பு இகந்து ஊக்கமே மிகுந்து உள் தெளிவு இன்றியே தேக்கு எரிந்து வருதலின் தீம்புனல் வாக்கும் தேன்நுகர் மக்களை மானுமே. உள்ளே உள்ள அடைவு அல்லது உள்ளே திண்மை இல்லாத சில மரங்களை எரிந்து வருவது போல கல்குடியர்கள் மீதும் இதே மாதிரி ஈக்கள் வண்டடும் மொய்ப்ப வரந்து இகந்து உள் தெளிவு இன்றியே அவர்களும் இருப்பதால் இதை பார்க்கும் பொழுது இந்த சரையு நதியின் வெள்ளம் மரங்களை இழுத்து வருவது போல கட்குடியர்களையும் இழுத்து வருகிறதோ என்பதாக கம்பனுக்கு தோன்றுகிறது. அடுத்த பாடல், தேன் நுகர் மாக்களை மானுமே. மானுதல் என்றால் ஒத்திருத்தல், தேன் என்பது இங்கே கள். அடுத்த பாடல், பனைமுக களி யானை பல் மாக்களோடு அணிவகுத்து என ஈர்த்து இறைத்து ஆறுதலின் மணி உடை கொடி தோன்ற வந்து ஊன்றலால் புணரி மேல் புறப்போவதும் போன்றதே. இந்த ஆற்றில் இழுத்து வரக்கூடிய பல பொருள்களில் யானைகள், குதிரைகள் என்று இவைகளும் சேர்ந்து இழுத்து வரப்படுகின்றன. பனைமுக களி யானை, களி என்றால் கழித்திருக்கின்ற, முகத்தில் பாடம் முகப்படாம் சூடிய யானை. மாக்கள் என்பது குதிரைகள். பனைமுக களி யானை பல் மாக்களோடு அணிவகுத்து ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின், இவையெல்லாம் ஆற்றில் வந்து கொண்டிருக்கின்றன. அவை மிகுந்த இறைச்சலோடு மிகுந்த சத்தத்தோடு, ஆர்த்தல் என்றால் சத்தம், இறைத்தல் என்றாலும் சத்தம், அணிவகுத்து என ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின் மணி உடை கொடி தோன்ற வந்து ஊறுதலால் இவற்றோடு தேர்களையும் இழுத்து வருகிறது. தேர்கள் வருகின்றன, யானைகள் வருகின்றன, குதிரைகள் வருகின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது கம்பனுக்கு இந்த சரையு நதியானது புணரி மேல் புறப்போவது, பொறுதல் என்றால் சண்டையிடுதல், போரிடுதல். கடல் மீது சண்டையிடப் போவதற்கு சரையு நதி சரியாக, சரையு நதி அதற்கு தயாராக போவது போல தோன்றுகிறது கம்பனுக்கு. பனைமுகக்களி யானை பல் மாக்களோடு அணிவகுத்து, பனை என்றால் பருத்த முகமுடைய பனைமுக களி யானைகள், பல் மாக்களோடு குதிரைகளோடு அணிவகுத்து என மணி உடை கொடி தேரின் மணி உடை கொடி தோன்ற ஊறுதலால், தேருடைய கொடிகளையும் இழுத்து வருவதால் போருக்கு போவது போல தோன்றுகிறது கம்பனுக்கு. அடுத்த பாடல், சரையு நதி என்பது ஒரு தாயினுடைய மார்பகம் போல, பால் சுரந்து தன் மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு தாயினுடைய முலை போல சரையு காட்சியளிக்கிறது கம்பனுக்கு. ஏனென்றால் எல்லாரையும் ரட்சித்து எல்லாரையும் காப்பாற்றி எல்லோருக்கும் எல்லாம் கொடுப்பவனவாக தாயின் அன்பு மிக்க அந்த சரையு நதி என்பது கம்பனுடைய கற்பனை. இரவிதன் குலத்து எண்ணிப்பல் வேந்தர்தம் பரவுநல் ஒழுக்கின்படி பூண்டது சரையு என்பது தாய்முலை அன்னது இவ் உறவு நீர் நிலத்து ஓங்கும் உயிர்க்கலாம். உறவு வலிமை மிகுந்த இந்த நிலத்தில் ஓங்கும் உயிர்க்கலாம். எல்லா உயிர்களுக்கும் சரையு நதி என்பது ஒரு தாயின் மார்பகம் போன்றது. உறவு நீர் உலகத்து ஓங்கும் உயிர்க்கு எல்லாம் சரையு என்பது தாய்முலை அன்னது. ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லோவற்றையும் வழங்கி காப்பாற்றுவதால். இரவிதன் குலத்து எண்ணிப்பல் வேந்தர்தம் பரவினல் ஒழுக்கின்படி, அந்த சூரிய குலத்து மன்னர்கள், சூரிய குலத்து வேந்தர்கள் எவ்வாறு தங்களுடைய குடிமக்களை எல்லாம் காப்பாற்றுவார்களோ அதுபோல சரையு நதி எல்லாரையும் காப்பாற்றுகிறது என்பது கம்பனுடைய கற்பனை. நதியை தாயின் மார்பகத்திற்கு ஒப்பீடு செய்வது, அவ்வாறு புகழ்ந்து ஒப்பு நோக்கி பாடுவது என்பது
கம்பனுக்கு முன்னாலேயே பல தமிழ் இலக்கியங்களிலும் உண்டு. ஒரு புறநானூற்று பாடலில் இது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒப்பு நோக்கிற்காக அந்த பாடலையும் பார்த்து விடலாம். சோழன் நலங்கிள்ளியை கோவூர் கிழார் பாடியது. உடும்பு உரித்து கண்ண என்பு எழுமருங்கின் கடும்பின் கடும் பசி களையுகர் காணாது சில் செவித்து ஆகிய கேள்வி நொந்து நொந்து இங்கு எவன் செய்தியோ பான பூன் சுமந்து அம்பகட்டு எழிலிய செம்பொறி ஆகத்து மென்மையின் மகளிர்க்கு வணங்கி வன்மையின் ஆடவர் பிணிக்கும் பீடுகெழு நெடுந்தகை புனிர்தீர் குழவிக்கு இலிற்று முலை போல சுரந்த காவிரி என்பது புறநானூற்று பாடல். புனிற்று நீர், புனிநீர் என்பது பொதுவாக அப்பொழுதுதான் ஈன்ற, அப்பொழுதுதான் பிரசவித்த, அப்பொழுதுதான் குழந்தையை பெற்ற. புனித்து புனிறு தீர் குழவிக்கு இலிற்று முலை போல சுரந்த காவேரி, அதுபோல சுரக்கிறது இங்கே சரையு நதி. அடுத்த பாடல். கொடிச்சியர் இடித்த சுண்ணம் குங்குமம் கோட்டம் ஏலம் நடுக்குரு சந்தம் சிந்தூரத்தோடு நரந்தம் நாகம் கடுக்கையார் வேங்கை கோங்கு பச்சிலை கண்டில் வெண்ணெய் அடுக்கலின் அழிந்த செந்தேன் அகிலோடு நாரும் அன்றே. சரையு நதியின் வெள்ளத்திலிருந்து வரக்கூடிய வாசனை வகைகள் சொல்லப்படுகின்றன. ஏனென்றால் அவற்றில் சரையு நதி இழுத்து கொண்டு வரும் பொருள்கள், சரையு நதியில் காணப்படும் பொருள்கள் எவை என்றால் கொடிச்சியர் இடித்த சுண்ணம். கொடிச்சியர் என்பது குறிஞ்சி நிற பெண்டில். அவர்கள் இடித்த சுண்ணம் வண்ண வாசனை மிகுந்த பொடி, வாசனை பவுடர் பூசி குளிப்பதற்காக. கொடிச்சியர் இடித்த சுண்ணம் குங்குமம் கோட்டம், கோட்டம் என்பது மனமும் காரமும் உள்ள ஒரு வகை வாசனை பொடி. ஏலம் நடுக்குறு சந்தம், சந்தம் என்பது சந்தனம். நடுக்குறு சந்தம், இந்த சந்தனம் எவ்வளவு குளிமையை தரும் என்றால், எவ்வளவு குளிர்ச்சியை ஊட்டும் என்றால், அதை பூசியவரின் மேனி அந்த குளிர்ச்சியால் நடுங்குமா. நடுக்குறு சந்தம் சிந்தூரத்தோடு நரந்தம் நாகம், பல வகையான மலர்கள், பல வகையான பொருட்கள். நரந்தம் என்பது ஒரு புல், நாகம் என்பது புன்னை மரம் நாகம். கடுக்கை ஆர் வேங்கை கொன்றை ஆத்தி வேங்கை போன்ற கோங்கு மரம் என்று பச்சிலை. கண்டில் வெண்ணெய், கண்டில் வெண்ணெய் என்பது ஒரு வகை பூண்டு என்று அகராதி சொல்கிறது. அகிலோடு, இவற்றையெல்லாம் வாசனையாக, இவற்றின் வாசனை எல்லாம் நிரம்பி வழியக்கூடிய ஆறாக சரையு நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல். எயினர்வாழ் சீரூர் அப்பு மாரியின் இரியல் போக்கி வயின் எயிற்றி மாதர் வயிறு அலைத்து ஓட ஓட்டி அயின்முகக் கணையும் வில்லும் வாரி கொண்டு கலைக்கும் நீரால் செயிர் தரும் கரும் கொற்ற மன்னர் சேனையை மானும் அன்றே. இந்த சரையு நதியின் போக்கால் என்னென்ன நிகழ்கிறது என்பதை கம்பன் பட்டியல் போடுகிறான். இந்த நிகழ்வுகள் எல்லாம் இத்தகைய நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் என்றால், ஒரு மன்னன் தன்னுடைய சேனையை போருக்கு இழுத்துச் செல்வது போன்ற, அதற்கு சமமாக அது போன்ற ஒரு தன்மை, அது போன்ற ஒரு செவ்வி அதை உண்டாக்கி கொண்டு சரையு நதி பாய்கிறது. எயினர்வாழ் சிறூர் அப்பு மாரியின் இரியல் போக்கி, பெரிய மழை பெய்ந்தால் ஒரு சிறிய ஊரில் இருக்கக்கூடிய மாந்தர்கள் எல்லாம் வயிற்றில் அடித்து கொண்டு அலறி அடித்து கொண்டு வெள்ளத்திலிருந்து தப்புவதற்கு ஓடுவார்கள். அதுபோல சரையு நதியின் வெள்ளத்தை கண்டு மக்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். எயினர் என்பவர் வேடர். எயினர் வாழ்ச்சிற்றூர் அப்பு மாரியின் மழை இரியல் போக்கி வயின் எயிற்றி பக்கம் பக்கமாக சுற்றி மாதர் வயிறு அலைத்து ஓட ஓட்டி
ஐன்முகக்கணை, ஐன் என்றால் கூர்மையான, முகக்கணை வேல், முகத்தில் முகம், முகம் என்பது வேலுடைய தலைப்பகம். ஐன்முகக்கணையும் வில்லும் வாரி கொண்டு அணைக்கும் நீரால், இவற்றையெல்லாம் இந்த நதி அடித்து கொண்டு வருவதால் செயிர்தரு, கோபம் மிகுந்த கொற்ற மன்னர், வெற்றி பெறக்கூடிய சேனையை மானும், மானுதல் என்றால் நிகர்த்தல், ஒத்திருத்தல், அதற்கு சமமாக இருத்தல் என்று பொருள் என்று சொன்னேன். என்று சரையு நதியின் போக்கு ஒரு கோபம் கொண்ட மன்னருடைய சேனையைப் போல இருந்தது என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல். செரினரும் தயிரும் பாலும் வெண்ணையும் சேர்ந்தனையும் உரியொடு வாரி உண்டு குறுந்தொடு மருதம் முந்தி மறி விழி ஆயர் மாதர் வனை துகில் வாரும் நீரால் பொறிவரி அரவின் ஆடும் புனிதனும் போலும் ஒன்றே. பாடல் எடுத்துடலாம். கம்பன் பார்க்கிறான் சரையு நதியை. சரையு நதியின் செயல்பாடு, சரையு நதியில் நிகழ்வை, இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது கம்பனுக்கு சரையு நதி கிருஷ்ண பரமாத்மா போல காணப்படுகிறது. சரைவை பார்க்கும் பொழுது கம்பனுக்கு கிருஷ்ணன் செய்தவற்றையெல்லாம் இந்த நதியும் செய்கிறதே என்று அவனுக்கு தோன்றுகிறது. கம்பராமாயண பாடல் தான், ராமாயணத்திற்கு பிறகுதான் கிருஷ்ண அவதாரம் நடக்கிறது. ஆனால் கம்பன் இதை பாடும் பொழுது ராமாயணம் நிகழ்ந்து கிருஷ்ணாவதாரமும் நிகழ்ந்து இருக்கிறது. எனவே தாராளமாக கம்பன் ராமாயண பாடலில் கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றியும் சொல்ல இடம் இருக்கிறது. என்னெல்லாம் நிகழ்கிறது என்றால், சரையு நதியில் வரக்கூடிய பல பொருள்களில் பால், தயிர், வெண்ணெய், நெய் இவையெல்லாம் கலந்து வருகிறது. இவையெல்லாம் தனித்தனியாக கலந்து வரவில்லை. அவை வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் அல்லது உரி, அந்த உரியோடு வாரி அள்ளி கொண்டு சரையு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் தயிர், பால், வெண்ணெய், நெய் இவை இருக்கும் அந்த உரியோடு வாரிக்கொண்டு வருகிறது. வழியில் நீராடி கொண்டிருக்கும் பெண்களுடைய ஆடைகளையும் இழுத்து கொண்டு வந்து விடுகிறது. வெண்ணெய் உரியோடு இழுத்து கொண்டு வந்தது, நீராடி கொண்டிருக்கும் பெண்களுடைய ஆடைகளையும் இழுத்து கொண்டு வருவது. இவற்றை பார்த்த கம்பனுக்கு இவையெல்லாம் கிருஷ்ணனுடைய லீலை அல்லவா என்று தோன்றி, சரையு நதியின் செய்கைகள், சரையு நதியின் செவ்வி அல்லது சரையு நதியின் அது காட்டும் வெளிப்பாடுகள் கிருஷ்ணன் செய்த லீலைகளைப் போல இருக்கின்றனவே என்று கம்பன் பதிவு செய்கிறான். பாடலை பார்ப்போம் இப்பொழுது. செரினரும் தயிரும், செரினரும் தயிரும் பாலும் வெண்ணையும் சேர்ந்த நெய்யும் உரியொடு வாரி உண்டு குறுந்தொடு மருதம் உந்தி மறி விழி ஆயர் மாதர், ஆயர் குலத்து மாதர் வனை துகில் வாரும் நீரால் பொறிவரி அரவின் ஆடும் காளிங்கன், காளிங்கன் மீது நடமாடிய, அரவு என்பது பாம்பு, பொறி என்பது புள்ளிகள் உடைய, வரி என்பது வரிகளுடைய. பாம்பின் உடம்பில் ஏராளமான புள்ளிகள் இருக்கும், பாம்பின் உடம்பில் ஏராளமான கோடுகள் இருக்கும். எனவே புள்ளிகளும் வரிகளும் உடைய அரவு, இது காளிங்கன். பொறிவரி அரவின் ஆடும், அந்த காளிங்கத்தின் மீது நர்த்தனமாடிய புனிதன், இவன் கண்ணன். பொறிவரி அரவின் ஆடும் புனிதனும் போலும் அன்றே, அவனைப் போலவே இந்த சரையு நதி இருக்கிறது. எதனால் என்றால், நீரால், நீர் என்பது இங்கே தன்மை, வெள்ளம் என்று கொள்ள வேண்டாம். துகில் வாரும் நீரால், துகிலை வாரிக்கொண்டு வரும் அந்த தன்மையால், துகிலை வாரிக்கொண்டு வரும் அந்த செவ்வியால். யாருடைய துகில்? மறி விழி ஆயர் மாதர் வனை துகில்,
அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய துகிலை வாரிக்கொண்டு வருகிற தன்மையால் பொறிவரி அரவின் நாடும் புனிதன் போலும் அன்றே. கிருஷ்ண பரமாவது கிருஷ்ணனுடைய லீலையைப் போல அவன் செய்ததைப் போல சரையு நதியும் செய்கிறது. ஏனென்றால் எவற்றையெல்லாம் வாரிக்கொண்டு வருகிறது என்றால் செறி நறும் தயிர். செறிதல் என்றால் மிகுதல், திண்மையாக இருத்தல். ஸோ செறி தயிர் என்பது வினைத்தொகை. செறிந்த கெட்டியான செறி தயிரும் நறுந்தயிரும் பண்புத்தொகை. செறி தயிர், நறு தயிர், பால், வெண்ணெய் சேர்ந்த நெய்யோடு உரியோடும் வாரி உண்டு வருதலால் அந்த தன்மையால் பொறிவண்டு அரவின் ஆடும் புனிதன் போன்று சரையு நதி காணப்படுகிறது என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல். பார்க்கிறான் கம்பன் சரையு நதியை. அவனுக்கு இது ஒரு பெரிய மத யானை வருவது போல காட்சி அளிக்கிறது. இந்த மத யானை கோட்டை மதில் சுவர்களின் கதவுகளை எல்லாம் உடைத்து தகர்த்து கொண்டு வரும். அதுபோல இந்த சரையு நதி அணையின் மதகுகளை கதவுகளை உடைத்து கொண்டு, பாடல் தப்பு, இதுக்கு முந்தின பாடல் பண்ண 16 கதவினை முட்டி ஒரு பாடல் மிஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னால போங்க, 15க்கு முன்னால இல்ல, ஒரு பாடல் மிஸ் ஆயிருக்கு. நான் எடுத்துடலாம், நான் பாடல் மட்டும் சொல்றேன். கதவினை முட்டி மல்லர் கையெடுத்து ஆர்ப்ப எய்தி நுதல் அணி ஓடை பொங்க நுகர்வரி வண்டு கிண்ட ததைமணி சிந்த உந்தி தரி தடக்கை சாய்த்து மதமழை யானை என்ன மருதம் சென்றடைந்ததன்றே. பாடல் 16. கதவினை முட்டி, மதகு அணை இவற்றின் கதவினை முட்டி, கதவினை முட்டி மல்லர் கையெடுத்து ஆர்ப்ப. மல்லர் என்பவர் உழவர். உழவர்கள் கையொலி எழுப்பி சந்தோஷமையான வெள்ளம் வருகிறது, மதகுகளை உடைத்து கொண்டு வருகிறது. எனவே உழவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். கதவினை முட்டி மல்லர் கையெடுத்து ஆர்ப்ப எய்தி நுதல் அணி ஓடை பொங்க. இது ஓடை என்பது யானையருடைய முகப்படாம், நுதல் என்பது நெற்றி. நெற்றியில் அணிந்த முகப்படாம் அணிந்த யானை நுகர்வரி வண்டு கிண்ட, மதம் பிடித்து அதனுடைய அந்த மதத்தை வண்டுகள் வந்து கிளறிவிட ததை மணி சிந்த உந்தி, அதிலிருந்து மத நீர் சொட்டு சொட்டாக விட தரி தடக்கை, தரி என்பது யானையை கட்டி இருக்கக்கூடிய தரி, அதை உடைத்து கொண்டு மதமழை யானை என்ன மருதம் சென்று அடைந்தது சரையு நதி. இந்த பாடல் இருக்க பாருங்க கார்த்தி. கதவினை முட்டி மல்லர் செக் பண்றேன் சார். 16 எங்கிட்ட இருக்கிற நம்பர், என்னுடைய ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது. இதை பார்த்து தான் காப்பி அடிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சேன்னா, உங்க ஸ்லைட்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. செரித இருக்கு, அப்புறம் இல்லை வேற எங்கேயாவது இருக்கா பாருங்க இந்த பாடல். கதவினை முட்டி மல்லர் இருந்தா போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. சரி, அடுத்த பாடல் போலாம். 17 முல்லையை குறிஞ்சியாக்கி. அடுத்த பாடல் கார்த்தி. முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புள்ளியை நெய்தல் தன்னை பொறு மருதம் ஆக்கி எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடைதிடுமாறும் நீரால் செல்லுறு கதியில் செல்லும் வினை எனச் சென்றது அன்றே. எல்லா திணைகளிலும் எல்லா வகையான நிலங்களிலும் பாய்ந்து வருகிறது. அங்கெங்கே அந்தந்த மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டு வருகிறது சரையு நதி. முல்லையை குறிஞ்சியாக்குகிறது, குறிஞ்சியை மருதத்தை முல்லையாக்குகிறது, நெய்தலை மருதமாக்குகிறது என்று முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புள்ளிய நெய்தல் தன்னை பொறு மருதம் ஆக்கி எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடைதடுமாறும் நீரால் செல்லுறு கதியில் செல்லும் வினை எனச் சென்றது அன்றே என்று, வினையானது எல்லாவற்றையும் எவ்வாறு மாற்றி விடுமோ, மாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்குமோ, அதுபோல சரையு நதியும் அந்தந்த நிலங்களை வெவ்வேறு நிலமாக மாற்றி சரையு நதி பாய்ந்து கொண்டிருந்தது.
வினையெனச் சென்றது அன்றே என்று இருவினை, நல்வினை, தீவினை இவற்றையும் மாறி மாறி வருவதால் அந்தந்த பிரதேசங்கள் மாறி மாறி ஆகின்றன, மாற்றம் காணுகின்றன என்பதை சுட்டுகிறான் கம்பன். இதை இவன் இந்த இருவினைகள் இவ்வாறு மாறி மாறி வருவதை கம்பன் ஒரு அற்புதமான மற்றொரு பாடலிலும் சொல்கிறான். பாடல் எடுத்துடலாம். பரதன் தன்னுடைய சேனையை எல்லாம் அழைத்து கொண்டு ராமன் இருக்கும் காட்டிற்கு வருகிறான். எல்லோரையும் படகில் ஏற்றிக்கொண்டு பரதனுடைய பெரிய சேனை, அயோத்தியுடைய சேனை முழுக்க வந்திருக்கிறது. எனவே எல்லாரையும் இக்கரைக்கும் அக்கறைக்குமாக அந்த நாவாய்கள் கொண்டு செல்கின்றன. எப்படி பிறப்புதோறும் இருவினைகள் மாறி மாறி அங்கும் இங்கும் போய்கொண்டு வருமோ அதுபோல நாவாய்கள் இக்கரைக்கும் அக்கறைக்கும் சென்று சென்று மீண்டன என்று இருவினைகள் நிகழ்த்துவது போல இக்கரைக்கும் அக்கறைக்குமாக பிறப்பு இறப்பு என்று மாறி மாறி வருவது போல வினையால் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அதை பாடல் இதனுடைய வாள். நங்கையர் நடையன் நன்னம் நானூறு செலவின் நாவாய். நாவாய் என்பது போட், படகு. கங்கையும் இடம் இலாமை இடைந்தன கலந்தையங்கும் அங்கொடு இங்கு இழுத்தி ஏற்றும் அமைதியின் அமரர் வையத்து இங்கொடு அங்கு இழுத்தி ஏற்றும் இருவினை என்னல் ஆன என்று அந்த நாவாய்கள் இங்கும் அங்குமாக போய் வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த பாடல். காத்தமால் மல்லர் வெள்ள கலிப்பறை கரங்க கைபோய் சேத்த நீர் திவலை பொன்னும் முத்தமும் திரையின் வீசி நீத்தம் ஆன்று அலையதுகாகி நிமிர்ந்து பார் கிழிய நீண்டு கோத்த கால் ஒன்றின் குலம் எனப் பிரிந்தது அன்றே. மனிதர்கள் எல்லோரும் ஒரே குலம்தான். ஆனால் அவர்களுடைய வெவ்வேறு வகையான பண்பாட்டு கூறுகளால், அவர்களுடைய வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களால் வெவ்வேறு குலம் என்று பிரிந்து 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 கொண்டே போகிறார்கள். பல காரணங்கள் இருக்கலாம். மொழி வாரியாக பிரிந்திருக்கிறோம், கன்னடர், தமிழர், தெலுங்கர், மலையாளிகள் என்று. அப்புறம் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கின்றன. மூலம் ஒன்றுதான். பல வகையாக பிரிந்து 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 மானுடம் வாழ்வது போல சரையும் பல 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 கிளைகளாக பிரிந்து சென்றது. காத்தகால் மல்லர் வெள்ள கலிப்பறை கரங்க கைபோ சேர்த்த நீர் திவலை பொன்னும் முத்தும் திரையின் வீசி நீத்தம் ஆன்று அலையது. ஆன்று என்றால் பெருகுதல். நிமிர்ந்து பார் கிழிய, அங்கே எங்கே இருக்கக்கூடிய நிலத்தை கிழித்து கொண்டு கோத்த கால் ஒன்றின் குலம் என பிரிந்தது அன்றே. ஒரு மூலம், அதிலிருந்து பல வகையாக பிரிந்தது போல சரையு நதி பல வகையாக பிரிந்து பாய்ந்து சென்று ஓடியது. அடுத்த பாடல். சரையு நதியின் போக்கிற்கு இறைவன் தன்மை, இறைத்தன்மை, கடவுள் தன்மை என்பதை ஒப்பிட்டு கம்பன் ஒரு பாடல் தருகிறான். கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் ஈதென்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறை தொறும் பரந்த சூழ்ச்சி பல்வெறும் சமயம் பொருளும் போல் பறந்தது அன்றே. மீண்டும் பல கிளைகளாக 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 சரையு நதி பெறுகிறது. எவ்வாறு என்றால், இந்த சரையு நதி கல்லிடை பிறந்து, கல் என்பது பொதுவாக மலை. கல் என்பது சங்க இலக்கியத்தில் இமயமலையையே குறிக்கிறது என்றும் பொருள்பட ஒரு பாடல் இருக்கிறது. கல் என்பது பாறை, மலை, பாறைகளால் உண்டாகப்பட்டதுதான் மலை. எனவே கல் என்பது பொதுவாக மலை, குறிப்பாக இமயமலை. அதை ஒரு சுட்டு பார்க்க போகிறோம். கல்லிடை பிறந்து, அந்த மலையிலே பிறந்து போந்து, போதல் என்றால் செல்லுதல், பலவிதமான நிலங்கள், முல்லை, மருதம், குறிஞ்சி எல்லாவற்றையும் சென்று கடலிடை கலந்த, நீத்தம் என்பது வெள்ளம், மலையிலே பிறந்து பல சமவெளிகளில் பாய்ந்து இறுதியில் கடலிலே போய் கலக்கக்கூடிய அந்த நீர் எவ்வாறு இருந்தது என்றால், எல்லையில் மறைகளாலும், மறை என்பது வேதங்கள்,
வேதத்திலே 4 பிரிவு. வேதம் என்றால் ஒன்றுதான், சாமம் அதர்வணம் என்று நான்மறைகள். எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் ஈது என்ன, மறைகளாலும் இயம்பரும் பொருள் அது பரம்பொருள். மறைகளாலும் இறைவன் இப்படிப்பட்டவன் தான் என்று வரையறுத்து கூற முடியாது. எல்லையில் மறைகளாலும் இயம்ப அரும்பொருள் ஈது என்ன, தொல்லையில் ஒன்றே ஆகி, அதுதான் பரம்பொருள். அப்படி இருந்த பரம்பொருள் துறைதொறும் பல்வேறு விதமான, எது வேணா வச்சுக்கலாம் நீங்க, மதம் பிரிவுகள் சொல்றோமே, சாக்தம்ங்கிறோம், கணாபத்தியம்ங்கிறோம், வைஷ்ணவங்கிறோம், சிவம் சைவங்கிறோம். தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருள் போல பரந்தது. எவ்வாறு பரம்பொருள் என்பது பலவிதமான திரிவுகளால், பலவிதமான வகைப்படுத்துகளால், பலவிதமான பயன்பாடுகளால், பலவிதமான ஃபாலோவர்ஸ் வைத்துக்கொள்ளலாம். எவ்வாறு பல பல பொருட்களாக விரிந்து ஒரே பரம்பொருள் காணப்படுகிறதோ அதுபோல சரையு வெள்ளமும் பலவிதமாக பிரிந்து சென்றது. கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் ஏம்பரும் பொருள் ஈதென்ன, தொல்லையில் ஒன்றேயாகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்தது அன்றே. கல், கல் என்பது பொதுவாக மலை, குறிப்பாக தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் இமயமலை என்று சொன்னேன். அதற்கு ஒரு பாடல் புறநானூற்றில் இருந்து என்னுடைய வால் போடலாம். தென்குமரி வடபெருங்கல், தென்குமரி வட பெருங்கல், பெருமலை, கல் என்பது மலை, கல் என்றால் இமயமலை. தென்குமரி வடபெருங்கல் குண குட கடலா எல்லை குன்றுமலை காடு நாடு ஒன்றுபட்டு வழிமொழிய கொடிது கடிந்து கோல் திருத்தி என்று புறநானூற்று அந்த மன்னனை வாழி காவல என்று வாழ்த்துகிறது. தென்குமரி முதல் இமயம் வரை பரந்த நாடு. தென்குமரி வட பெரும் கல், கல் பெருங்கல், கல் என்பது மலை, பெரிய மலை, இமயமலை. இந்த இறைவனுடைய தத்துவம் ஒன்றே பரம்பொருள், வழிபாட்டு முறைகளால் பல முறைகள் துறைதொறும் என்கிறான் கம்பன். இதை பின்னால் வந்த பல சமய மதத்தாரும் பல சான்றோர்களும் விவரித்து சொல்லி இருக்கிறார்கள். 2 சுற்று பார்க்க போகிறோம். ஒரு சுற்று தாய்மானவருடையது, அடுத்த பாடல போடலாம். வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விளங்கு வரும் பொருளே நின் விளையாட்டல்லால் மாறுபடு கருத்தில்லை முடிவில் மோன வாரியதில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா. சரையு நதி எல்லாம் போய் கடைசியில கடலில் சேருகிறது. நதித்திரள் போல வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விளங்கு பரம்பொருளே நின் விளையாட்டு அல்லால் மாறுபடு கருத்து இல்லை முடிவில் மோன வாரிதியில் நதித்திரள் போல். ஒரு சம்ஸ்கிருதத்தில் படிச்ச ஞாபகம் இருக்கு. ஆகாசாது பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் என்று, எல்லாம் கடலில் போய் சேருகின்றன என்று. நதித்திரள் போல் என்பது தாய்மானவருடைய பாடல். இதையே வள்ளலாரும் சொல்கிறார். பொங்குபல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கடல் திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே என்று, அனைத்தும் கடலில் சங்கமிப்பது போல வெவ்வேறு துறைகள், வெவ்வேறு சமயங்கள், வெவ்வேறு பிரிவுகள் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் ஒன்றுதான் என்று இருவரும் அடித்து சொல்கிறார்கள். இன்றைய வகுப்பின் இறுதி பாடல். அடுத்த பாடல். தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமணத்தடங்கள் தோறும் மாதவி மேலி போக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிர் என உலாயதன்றே. எல்லா இடங்களிலும் சரையு நதி பாய்ந்து செல்கிறது. அந்தந்த இடங்களுக்கெல்லாம் உயிரூட்டி கொண்டு செல்கின்றது சரையு நதி. பல்வேறு உடம்புகளுக்கும் ஓதிய என்பது ஓதப்பட்ட, சொல்லப்பட்ட, நூல்களால் சுட்டப்பட்ட பல்வேறு உயிரினங்கள். உடம்பு என்பது
உடம்பு என்று கொள்ள வேண்டாம். 84,000 கோடி யோனிகள் என்று சொல்கிறார்களே, அதுபோல எல்லா உயிர்களுக்கும் ஓதிய உடம்பு தோறும் உயிர் என எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் ஒன்று இருப்பது போல எல்லா உடல்களுக்கும் எல்லா யோனிகளுக்கும் இந்த உயிர் பிரிந்து எல்லா உடல்களிலும் இருப்பது போல அனைத்து இடங்களிலும் சரைய நதி பாய்ந்து செல்கிறது. தாது உகு சோலை தோறும், தாது என்பது மகரந்தம், தாது உகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போது, போது என்றால் மலர்கள் அரும்பு, போது அவிழ் பொய்கை தோறும் புது மனத்தடங்கள், தடங்கள் என்றால் நீர்நிலை, புதுமணத்தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் உயிர் என சரையு நதி ஓடிக்கொண்டிருந்தது என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த படலத்திற்கு போக வேண்டாம் என்பதால் ஆற்றுப்படலத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். கொஞ்சம் முன்னாலேயே முடிஞ்சு போச்சு இன்றைய வகுப்பு. வழக்கம் போல நான் என்னுடைய உரையை இங்கே நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றன. 15 நிமிடம் பேசணுங்கிறது இல்லை. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஐயங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். தெரிந்தால் சொல்கிறேன், இல்லைன்னா கண்டுபிடித்து கொண்டு வந்து சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லணும் தோணித்து. இந்த வகுப்பிற்கோ இன்று எடுக்கப்பட்ட பாடங்களுக்கோ சம்மதம் இல்லாதது. சென்ற வகுப்பிற்கு பிறகு ஒரு சிறிய சலசலப்பு இருந்ததோ என்று எனக்கு ஒரு எண்ணம். அதை தயவு செய்து அடக்கி அத்தோடு முடித்து கொள்ளலாம் என்று போற போக்கில் ஒரு பாடல் வந்தது. ஏன் அந்த தனியன்ல அரும்பொருள் கெடுத்து கேட்டோர் என்று சொன்னேன். அதை வைத்துக்கொண்டு வரதராஜனுக்கு தட்சணை சன்மானம். நான் சொல்லுவது போல உங்களுடைய தொடர்ந்த அன்பு, உங்களுடைய தொடர்ந்த நெடிய பயணம், 5½ ஆண்டுகளாக என்னுடன் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு 5½ ஆண்டுகள் வந்தால் கம்பராமாயணம் முழுவையும் பார்த்து விடலாம். ஸோ உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய கலந்துரையாடல், நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை வரவழைப்பது, இதை விட சன்மானம் என்று வேறு எதுவும் இருக்க போவது இல்லை என்று அதை அத்துடன் முடித்துக் கொள்வோம். தொடர்ந்து கருத்து சொல்பவர்கள் இன்றைய வகுப்பு பற்றியோ அல்லது இது தொடர்பான வேறு கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு சின்ன ஒரு சுட்டு நான் பர்பஸா வேண்டான்னு வச்சேன். எவ்வளவு நாழி ஆகும்னு தெரியாது. இன்று மகாகவி பாரதியார் தினம். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என்று, கம்பன் உண்மையிலேயே ஒரு மனிதன்தானா என்று வியந்து போற்றியவன் பாரதி. யாமறிந்த புலவர்களிலே எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் எல்லை என்றின்மை ஒன்றை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் என்று பல இடங்களில் கம்பனை பாரதி மிகச் சிறப்பித்து சொல்லியிருக்கிறான். அவனையும் நினைவு கூர்ந்து இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றிகள். நமஸ்காரம் மாமா. ராமகிருஷ்ணன். சொல்லுங்க ராமகிருஷ்ணன். போன வகுப்புல எல்லாரும் கம்பனை பத்தி புகழ்ந்தத இதெல்லாம் சொன்னேன். வரதராச மாமா கம்பனை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? கடைசியில ஒரு பாட்டு சொன்னேன், சனியன் அப்படின்னு. மற்றவையெல்லாம் தனியன், இது மட்டும் சனியன் ஒரு பாட்டு சொன்னேனா. ஓஹோ. நிறைய எழுதியிருக்கேன் கம்பனை பத்தி. அப்பப்போ தோணும் போது எழுதுவேன். இப்பொழுது அண்மையில் எழுதியது ஒரு 10 கன்னிகள் எழுதினேன். அதை கோயம்புத்தூர் கம்பன் கழகம் அவளுடைய ஆண்டு விழா மலருக்காக கேட்டிருந்தார்கள். அதிலிருந்து தான் ஒரு கண்ணி நான் சொன்னேன். கம்பனை போற்றும் கடமை செய்ய மறப்போமோ என்று ஒரே ஈற்றடியில் 10 கன்னிகள், 16 சீர்விருத்தமா இல்லை 24 சீர்விருத்தமா தெரியல, அந்த மாதிரி ஒரு 10 விருத்தங்கள் எழுதியிருந்தேன். அப்பப்போ ஏதோ எழுதின்னு இருக்கேன் ராமகிருஷ்ணன், எனக்கு தோன்றத, அவ்வளவுதான். சந்தோஷமாவா. ஆனா கம்பனை பற்றி பாடல் எழுதவில்லையே. கம்பனை பற்றி 10-11 நூல்கள் எழுதியிருக்கிறேன் இதுவரை. இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் நூல் கம்பன் காட்டும் கழுகு. ஜடாயுவை பற்றி இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்ற அளவில்
கம்பன் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறான் ஜடாயுவை பற்றி, ஜடாயுடைய தியாகத்தை பற்றி ஒரு விரிவான ஒரு நூல், ஒரு 200 பக்கம் வரலாம்னு நினைக்கிறேன். அதை எழுதி கொண்டிருக்கிறேன். மே மாதம் 12ஆம் தேதி பாண்டிச்சேரி கம்பன் கழகத்தில் வெளியீடு காணும் அந்த நூல். நன்றி, வணக்கம். சந்தோஷம். நமஸ்காரம். எடுத்துக்கோ. ஸ்ரீமதி பேசுறேன். அந்த இது முதல் பாடல்ல தண்ணீர் இல்லா தலைவன் 2வது பாடல் தான் கொடுக்கப்படுகிறான். முதல் பாடலில் கண்ணெனும் பூசல் அம்பு நெறியும் புறம் செல்லாத கோசலம் என்று சொல்றது அது சீதாதேவியை பற்றிய குறிப்பு என்று எத்தனை ராவணன் என்னெல்லாமோ சொன்னா அதெல்லாம் திரும்பிட்ட அவ பக்கமே பார்க்கல. சோ அவளுடைய கற்பின் பெருமையை குறிப்பதாக இந்த முதல் பாடல் அமைந்திருப்பதாக என்னுடைய கருத்து. சரியா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அது பின்னால் சொல்லுங்க. அதன் பிறகு இரண்டாவதான் அந்த அகில் சேரு அணி மாதவன் அவரை பற்றி குடிக்க தண்ணீர் இல்லா தலைவனை பற்றி 2வது பாடலிலும். ஏன்னா வால்மீகி என்ன சொல்கிறான்னா, இந்த முழு காப்பியத்தையே சீதாயா சரிதம் என்றுதான் சொல்லியிருக்கிறார், சீதையின் சரிதம் என்றுதான் சொல்லியிருக்கிறார். அதனால இது முதல் பாடலில் குறிப்பிடப்படுவது தேவி, 2வது பாடலில் குறிப்பிடப்படுவதுதான் தண்ணீர் இல்லா தலைவன். முதல் பாடல் என்ன சொன்னீங்க? ஆசலம்புரி. அதுல வருமே தேவி, சீதா தேவியை பத்தி. அதுல இல்லையோன்னு எனக்கு தோன்றது. கண்ணெனும் பூசலம்பு நெறியின் புறம் செலா கோசலம் என்று வருகிறது அல்வா. அது இந்த காப்பியத்திலே மிக மிக அருமையாக எடுத்து காட்டியவர் தேவி. அந்த சுந்தரகாண்டத்தில் எத்தனை தடவை பார்த்தாலும் அதுலயும் வால்மீகி ராமாயணத்தை பார்க்கும்போது அவன் என்ன சொன்னாலும் திரும்பிதான் பார்ப்பார், தலையையே நிமிர்த்தவில்லை என்றுதான் வால்மீகி காட்டுகிறார். பாடலின் வரிகள் சொல்லுங்க. காசலம்பு முலையவர் கண் எனும் பூசல் அம்பு. சரி, நிறைய பேரை பத்தி சொல்லியிருக்கா. தேவையே நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக பெண்டிர் அந்த பார்வைக்கு இடங்கூடாத, ஈடுபடாத, மயங்காத ஆடவர் என்று பொருள் தரும். ஆசு அலம்பு ஐம்பொறி வாழியும் 5 பொறிகள் என்ற அன்பினால் தாக்கப்படாமல், காசலம்பு முலையவர் கண் பெண்களுடைய கண் எனும் பூசல் அம்பு போர் செய்யக்கூடிய அம்பு, அதனாலும் நெறியின் புறம் செலா கோசலம், கோசல நாட்டு மைந்தர்கள் பொதுவாக நான் வகுப்பிலே சொன்னேன், ஆடவர்களை சுட்டுவதாக அமைகிறது என்று பொருள் தருகிறது. காசலம்புரி ஐம்பொறி வாழியும் காசலம்பு முலையவர், இது பொதுவாக மாதர் பெண்டிர், அவர்களுடைய கண்ணெனும் பூசல் அம்பு, கண்ணென்னும் போர் புரியக்கூடிய அம்பு, அது தாக்கினாலும் நெறியின் புறம் செலா கோசலம் என்று அந்த நாட்டு மக்களை சிறப்பிக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்துமா. பொதுவாக அந்த நாட்டு மக்களுடைய சிறப்பை பத்தி பேசுறது ராமாயணம் எழுதியிருக்கிறவ எல்லாருமே கோசல நாட்டில் இருக்கிற ஒரு ஆணும் ராமன் மாதிரி, ஒரு பெண்ணும் சீதை மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனாலதானோ என்னமோ ஒரு வண்ணான் தன்னுடைய ஒய்ஃபை திட்டுற போது அதை கேட்டு ராமர் உடனே சீதையை திரும்பி அவள் பிரெக்னண்டாக இருக்கா அப்படின்னும் எண்ணாமல் அவளை காட்டுக்கு அனுப்புகிறான். ஏன்னா நாட்டில் ஒரு கடைநிலையில் இருக்கிறவர்கள் கூட அந்த மாதிரி ராமனை போலவும் சீதையை போலவும் இருந்தார்கள் என்பதற்கு எப்படின்னு எல்லா ராமாயணத்துல இந்த மாதிரி சொல்றா அவ்வளவுதான். நன்றி, நன்றி சங்கரையர். வணக்கம் சார். வைபுக்கு உரையில சொல்லுங்க. ஆடவர் ஐம்பொறியும் மகளிரோட கண்ணும் புறம் செல்லாதுன்னு தான் சொல்லியிருக்காரு வைபுக்கு. கரெக்ட். அதான் இது ரொம்ப கிளியராவே இருக்கியா. காசலம்பு முலையவர் என்பது காசு என்ற அணிகலனை தாங்கிய மார்பகம் உடைய பெண்டிர், காசலம்பு முலையவர். அவர்களோட கண் என்னும் அம்பு எப்பேற்பட்ட அம்புன்னா பூசல் அம்பு, போர் புரியக்கூடிய அம்பு. நன்றி.
டைம் லைன்ங்கிறத பார்த்தாலும் அதுதான் சரியா படுறது. ஏன்னா ஓகே. சீதை அது இந்த மற்றவர்கள் காவியத்துல வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் சீதை இந்த காவியத்துக்குள்ளேயே ஆமா. நுழையறான். மற்றவர்கள் வேற ஏதாவது கருத்து? நன்றி. வகுப்பை சற்று முன்னதாகவே இன்று முடித்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. அடுத்த படலம் நாட்டுப்படலம் அடுத்த வாரம் சிங்கப்பூரில் இருந்து. அது நான் இன்று வியாழக்கிழமை, சனிக்கிழமை கோயம்புத்தூரில் இருந்து சனிக்கிழமை மாலை சிங்கப்பூர் சென்று சேர்ந்து விடுவேன். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். ஐ எம் நாட் ஃபோர் க்ளோசிங் த கிளாஸ். என்னுடைய நண்பர் மோகன்குமார் இணைஞ்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரு வந்தாருன்னா நான் உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துறேன். இவர் எஸ்ஆர்ஆர் வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்காரு. என்னுடைய நெருங்கிய நண்பர் மோகன்குமார். ஆர்எம்கே வந்திருக்கிறாரா? இல்ல வந்திருக்காரு. ஏன்னா வந்திருக்காரு சார். பட் உள்ள வரல அவரு. சார் நான் கிளாஸ்ல தான் இருக்கேன். வணக்கம் மோகன்குமார். மோகன்குமார் இந்த வணக்கம். வீடியோ ஆன் பண்ணுங்க. இந்த வீடியோ கிளாஸ் ஆன் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. நன்றி. வணக்கம் மோகன்குமார். டாக்டர் மோகன்குமார் என்னுடைய ஃபார்மர் கொலீக் அண்ட் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அவரும் பிஎஸ்டியா? ஆமா சார், என்னுடைய நைபர் சார். ஓகே. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவர் என்னுடைய நைபர் சார். நன்றி சொல்ல விரும்புறேன். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. வேற ஏதாவது கருத்துக்கள்? அடுத்த கிளாஸ் மார்கழி மாசத்துல, மாசானாம் மார்க சீர்ஷோகம், மார்கழி மாசத்துல அடுத்த கிளாஸ். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. உங்கள் பயணம் இனிதாக. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.